ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல மணக்க ஒரு சிக்கன் பிரியாணி தான். எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரக சம்பா குருணரிசியில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ அரிசி, சீரக சம்பா குருணரிசியில் 1/2 கிலோ சிக்கன் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், லெக் பீஸோடு இருக்குது. இன்றைக்கி 3 தக்காளி, 3 பல்லாரி வெங்காயம், ஏலக்காய், கிராம், பட்டை, பூ, இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லியும் புதினாவும் 2 கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தயிர் 1 ஸ்பூன், நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். எல்லாமே இதோட அளவு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு சூடாயிடுச்சு. பட்டை, கிராம், ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சமாக வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை. கொஞ்சம் ஆயிடுச்சு. தக்காளியை போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வணங்கிடுச்சு தக்காளி. இந்த வேக வச்சிருந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. இது பக்கமாக ஊற்றலாம். பிரியாணிக்கு தேவைப்படும், அதனால் கீழே ஊற்ற வேண்டாம். சிக்கனை மட்டும் எடுத்து அரைச்சி போட்டுக்கலாம். இது லைட்டாக வணக்கி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணும் மசாலாவுக்கு. இது வரைக்கும் வணக்கி விட்டுட்டு எடுத்து வச்சு இந்த தயிரையும் இதில் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினா எல்லாம் மல்லி எல்லாம் எல்லாத்தையும் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கணும். இந்த அரிசியை போட்டு எண்ணெயில் வணக்கிட்டாங்க. கரையாமல் இருக்கும். அப்படியே நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனை வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா மசாலாலாம் நல்லா எடுத்து விட்டுங்க. இல்லை நடு பிடிச்சிடும். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன்.
ஆப்ஷன் தான், வேணும்னாலும் விட்டுக்கலாம், வேண்டாம்னாலும் விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த லெமனை வந்து 1/2 லெமன் எடுத்து வச்சது வந்து கொஞ்சம் இதோட தண்ணி கலந்து இதை ஊற்றி விட்டு கிளறி விட்டுக்கலாம். இதையும் போட்டு தம் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் இதையும் மூடி வச்சிடலாம். விசில் போட்டுக்கலாம். வெயிட் மட்டும் தான் போடணும். ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள் லெக் பீஸ் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே சாப்பிடும்போது அவ்வளோதாங்க, சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்.